நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/3/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி, மார்ச் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 5 மற்றும் 6. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 9:30 10:30. ராகு காலம் 9:10:30, குளிகை 6:07:30, யமகண்டம் 1:30 3. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 4:22 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 11:14 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் சில இடங்களில் ரொம்ப நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். பார்த்து பக்குவமாகவே பேச வேண்டியிருக்கும். அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக முயற்சி எடுத்துதான் சில காரியங்கள் நடக்க கொடுங்க. முன்னேறுவதற்காக நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். வெற்றி கண்டிப்பாக உங்கள் பக்கம்தான் இருக்கின்றது. இருந்தாலும் பொறுமை என்பது வேண்டும். நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சில இடங்களில் நீங்க ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் குறித்து கொஞ்சம் முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். எது எப்படியோ சற்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்புவதில் தாமதம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. இன்று கொஞ்சம் போட்டிகளும் தலை தூக்கக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக இருந்தாலும் அதனை வெற்றிகரமாக நீங்க வழிநடத்தி செல்வீர்கள். முக்கியமாக மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். பார்த்து பக்குவமாக எதிலும் பேசுவது நல்லது. இறைவன் வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான வேலை பளு கொஞ்சம் இருக்கும். அதனால் உடல் கொஞ்சம் சோர்வடைய கொடுங்க. குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலையும் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தேவைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுவீர்கள். என்று ஓரளவு மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது கவனம் இருக்கட்டும். தெளிவாக சிந்தித்து எடுக்க பாருங்கள். குடும்பத்தாரிடம் கலந்து பேசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. பெண்கள் இந்த நாளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பை வெளிப்படுத்த பாருங்கள். காதல் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். காதலில் தெளிவான சிந்தனை இருந்தால் போதும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. மாணவ கண்மணிகள் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்த வேண்டாம். உங்களால் முடியும் பட்சத்தில் வேலையை செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கூடுதலாக பணி சுமை கொஞ்சம் இருக்கும். அதனையெல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கின்றது. நீங்கள் முயற்சி செய்தால் வென்றுவிட முடியும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். திட்டமிட்டு இன்று காரியங்களில் ஈடுபடுங்கள், அது போதும். மூட நம்பிக்கைகளில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று யதார்த்தமாக பேசுவது கொஞ்சம் நல்லது. பரணி. தேவையில்லாத குழப்பம் அடையாதீர்கள். அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தாயிடம் எந்த ஒரு வாக்குவாதங்களிலும் ஈடுபட வேண்டாம். போட்டிகள் கொஞ்சம் தலை தூக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இறுக்கமான சூழ்நிலை கொஞ்சம் இருக்கும். அதனை நீங்க தளர்த்திக் கொள்ள வேண்டும். தயவு செய்து தேவைகளை குறைத்துக் கொண்டாலே பாதி பிரச்சனைகள் திறந்து விடுங்க. சற்று நிதானமாக செயல்பட்டாலே வெற்றி ஏற்பட கொடுங்க. கிருத்திகை. என்று வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்வீர்கள். போட்டிகள் ஒரு பக்கம் தலை தூக்கினாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வாக காணப்படுங்க. சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று மிகவும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாளாக இருக்கும். தீவிர தெய்வ பக்தியால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. உங்களுடைய பொறுமைக்கு இன்று நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழும் இருக்கின்றது.
இறை அருளும் மிகுந்து காணப்படக்கூடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். புனித பயணங்களை இன்று கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். பயணங்கள் சாதகமான பலனை கொடுப்பதாகவே இருக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்படக்கூடும். தெய்வ பக்தியும் இன்று அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. பழைய பாக்கிகள் ஒரு பக்கம் வசூலாகிவிடும். எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து மன மகிழ்ச்சியும் அடைவீர்கள். இன்று பெண்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளையும் வாங்க முடியுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விலகி செல்ல முடியுங்க. பெண்கள் இன்று நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சிறுக சிறுக சேமித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் என்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனை கொடுக்காது, சுலபமாக இருக்கும். காதலில் வெற்றியை நோக்கி செல்லுங்க, பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வி மீது மிகவும் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள முடியும். சக நண்பர்களை மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். காரியங்கள் கூட அற்புதமாகவே நடைபெறக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. இன்று புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கிடைக்குங்க. புத்திர வாக்கியம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. தீவிர தெய்வ பக்தி ஏற்படக்கூடும். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. குடும்பத்தாருடன் இன்று பொழுதை கழிப்பீர்கள். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கேட்ட இடத்தில் பண வரவும் கண்டிப்பாக கிடைக்குங்க. சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். இன்று திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக நடைபெறக்கூடும். அரசு உதவிகள் போன்றவை கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். புனித பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் இன்று சீர்படக்கூடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். கடன் உதவி கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு திறமைகளால் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். கவலைகளை மறந்து இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அற்புதமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாகவே அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் நீங்க திட்டமிட்டு சில பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கவலைகளை மறந்தும் இன்று நீங்க செயல்படுவீர்கள். இன்று அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள், அது போதும். அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் இனிய திருப்பங்களும் ஏற்படும். இன்று ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கவனமாக பணிகளை மேற்கொள்ளுங்கள். மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமை இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கை இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை சார்ந்தவர்களே உங்களை தவறாக நினைக்கலாம். அதனையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியுங்க. பெண்கள் ஆசைப்பட்ட பொருளையும் கண்டிப்பாக வாங்கிக் கொள்ள முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்கள் வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று நீங்களாகவே குழப்பமடைவீர்கள். காதலில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமையுடன் வழிநடத்துவதும் நல்லது. இன்று மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி பெற்று விடலாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில்
ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் ஏல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமை இருக்கட்டும். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். உடைய பொருளாதாரமும் இன்று சீராக உயரக்கூடும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். லட்சிய நோக்கோடு உங்களுடைய காரியங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. திருவாதிரை இது சாமர்த்தியமாக எதையும் செய்து முடிப்பீர்கள். காரியங்களும் உங்களுக்கு ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். வீண் வம்பு வழக்குகளுக்கு மட்டும் செல்லாமல் இருக்க பாருங்கள். ஆராய்ந்து எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவது நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இருந்தாலும் எதிலும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தாய் தந்தையாருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். தாங்களாகவே எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். புனர்பூசம் நேர்மையை வெளிப்படுத்தி இன்று காரியங்களை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பக்குவமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீர்கள். நேர்பட பேசுவீர்கள். எதையும் சாதித்து காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. அன்பையும் பரிமாறிக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள் என்ற கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில இடங்களில் ரொம்ப ரொம்ப பார்த்து பேச வேண்டும். பக்குவமாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும். வீண் வம்புக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. பெண்களால் இன்று விரைய செலவுகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை குறைப்பதற்கு அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்க வேண்டும். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் பண வரவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. வாடிக்கையாளரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். வியாபார தளத்திற்காக புதிதாக இடம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை நீங்க ஏற்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. பணி நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு திறமை வெளிப்பட கொடுங்க. விளையாட்டுத் துறையில் உங்களால் சாதிக்க முடியுங்க. பெண்கள் இன்று காலையில் வேக வேகமாக சில பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். இருந்தாலும் பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வது நல்லதுங்க. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள முடியும். தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். எதிலும் முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் இன்று திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக திருமணத்தை முடிக்கலாம். காதல் போன்ற விஷயங்களில் கடகம் ராசினியர்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் தெரிவிக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பதே சிறப்பு. கடகம் ராசினியர்கள் என்று பேச்சை குறைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. அது மட்டுமில்லை, காதலும் ஜெயிக்க கூடுங்க. மாணவர்கள் இன்று புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்கும். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். உயர்வான நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கூடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாகவே இருக்கக்கூடும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களும் ஓரளவு சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடும். இருந்தாலும் வீண் வம்பு வழக்குகளுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நட்பால் ஓரளவு நல்லது நடக்க கொடுங்க. விரைய செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வாடிக்கையாளரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது மிகவும் நல்லதுங்க. இந்த நாளை நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்புடன் அணுக வேண்டும். பூசம் என்று எதிலும் உற்சாகம் வெளிப்படக்கூடும். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இனிய பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடுங்க. அத்தியாவசிய பொருட்களை மட்டும் இன்று வாங்குவது நல்லது. செலவை குறைத்துக் கொண்டு செயல்பட பாருங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. இந்த நாள் உறவினர்கள் வருகை இருக்குங்க. செலவுகளை மட்டும் நீங்க தயவு செய்து கட்டுப்படுத்த வேண்டும். ஆயில்யம் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அடுத்த ஒரு விஷயங்களில் நீங்க தலையிட வேண்டாம். யாருக்கும் நீங்க கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். பஞ்சாயத்துகளில் மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள்.
அது வெற்றி கொடுக்குங்க. என்ற முக வசியம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசி நேயர்கள் இன்று நேர்மையை கடைபிடித்து எதிலும் உற்சாகமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். கஷ்டங்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். உங்களிடம் இன்று எல்லோரும் நட்பை வெளிப்படுத்துவார்கள். அன்பை நீங்க பரிமாறிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை எதிர்கொள்வீர்கள். வெற்றி வாகை சூடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. மனமாற்றம் நிகழும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தைரியமாக சில முடிவுகள் எடுங்கள். அது போதுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். மனைவியிடம் தயவு செய்து கோபங்கள் கொள்ள வேண்டாம். உறவுகளுக்குள் சின்ன சின்ன குழப்பம் ஏற்பட்டு சரியாக கூடும். அதிகாரியிடம் பணிவாக நடந்தால் பணியிடத்தில் சாதகமான சூழல் ஏற்படக்கூடும். என்று குடும்பத்தில் நிம்மதி குறைமடியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்வது மிக நல்லது. உறவினர்கள் வருகையின்றி இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம். புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏதும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். பெண்கள் இன்று தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று காரியங்கள் நல்ல விதமாக கை கொடுங்க. வார்த்தைகளை பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் நேர்மையை கடைபிடித்து செல்வமிக்க வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. இந்த நாளை நீங்க துணிச்சலுடனும் எதிர்கொண்டு வெற்றி வகை சூட முடியுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை சிம்ம ராசினியர்களுக்கு பெரிய அளவு பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதலை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். காதல் கை கூடுமா கூடாதா என்று மன வருத்தமும் கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். உயர்கல்வி உங்களுக்கு பிடித்தமான கல்வியாக இருக்க கொடுங்க. நேர்பட பேசுவீர்கள். மாணவர்கள் எதையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில நீங்க எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்து சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த நாள் மனம் தன்னிறைவு பெறும் நாள் என்றாக சொல்ல முடியுங்க. காலையிலேயே நல்ல செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். அனைவரிடத்திலும் உணர்வுபூர்வமாக நடந்து கொள்வீர்கள். உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. மனைவியிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். கோபங்கள் வேண்டாம். பூரம். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். உடைய பொருளாதாரமும் இன்று சீராக உயரக்கூடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் இருக்க கொடுங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே பழக வேண்டும். மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்கின்றது. அதனை நீங்க சரி கட்டி விட வேண்டும். உத்திரம் என்று கோபமான பேச்சு தயவு செய்து வேண்டாம். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். அனைவரின் மனதிலும் இன்று இடம் பிடிப்பீர்கள். நேர்முகத் தன்மையை வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் நீங்க பன்முக திறமையுடன் வெற்றி வாகை சூடுவீர்கள். முகமலர்ச்சி ஏற்பட கொடுங்க. கவர்ச்சி கூடிவிடும். அழகும் கூடிவிடும். என்று உங்களுக்கு காதலும் கை கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக அற்புதமாக கைகூடிவிடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இன்று நீங்க காணக்கூடுங்க. இருந்தாலும் வீண் வம்பு வழக்குகளுக்கு மட்டும் செல்லாமல் இருப்பது நல்லது. தைரியமாக சில முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வீண் விரைய செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். நேர்மையை கடைபிடித்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். அனுகூலமான நாளாக இருக்கக்கூடும். தனவரவும் சீராக அதிகரிக்க கொடுங்க. பெண்களிடம் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்களுக்கும் இன்று லாபம் கிடைக்க கொடுங்க. அதேபோல் மருத்துவர்கள் கைவிட்ட கேஸ் கூட படுக்கையை விட்டு துள்ளி எழக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படக்கூடும். உறவினர்கள் வருகையும் அதனால் நன்மையும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளின் அறிவுத்திறனை கண்டு அபாரமாக சந்தோஷப்படுவீர்கள். ஆனால் அவருடைய உடல்நலத்தில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். முயற்சிகள் நல்ல பலனையே கொடுக்கும். பணவரவும் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். மேல் அதிகாரிகளின் உதவியும்
ஆலோசனையும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். சுப செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு கையில் ஓரளவு காசு பணம் புழங்குங்க. கடன் விவகாரங்கள் ஓரளவு சரியாக கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். சந்தேக பார்வை வேண்டாம். இன்று மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழல் ரொம்ப அபாரமாகவே இருக்கின்றது. முயற்சி செய்தால் முன்னேறி செல்ல முடியுங்க. மாணவர்கள் இன்று பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று உங்களுக்கு கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். உபரி பண வருமானமும் தேடி வரக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவராக காணப்படுவீர்கள். சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று துன்பங்கள் விலகி நிம்மதி பெருகும் நாள் என்றே சொல்ல முடியும். உடல் ஆரோக்கியமும் சீர்பட்டு அனுகூலமான நல்ல சூழலும் ஏற்பட கொடுங்க. இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதமான சூழல் எதிலும் வெளிப்படக்கூடும். அஸ்தம் முக்கிய பொறுப்புகள் வரக்கூடும். காரியங்கள் வெற்றி அடையக்கூடும். பிள்ளைகளின் அறிவுத்திறனை கண்டு ஆச்சரியம் அடைவீர்கள். திட்டம் திட்டி சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் நல்ல பலனும் கிடைக்க கொடுங்க. இன்று அனைவரின் உதவியும் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை இன்று திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் விலகி செல்லக்கூடும். தலைவலி போன்ற பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாகிவிடுங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்தி அவரிடம் சந்தோஷமாக பொழுதை கழிக்க முடியும். அப்படியே அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்பதையும் சோதித்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நெருக்கத்தை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள் இன்று தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுக்க முடியுங்க. சுற்றுலாக்கள் செல்வதற்கான ஆசைகள் இருக்கும். ஆன்மீக சுற்றுலாக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடுங்க. சாதுரியமான பேச்சு வெளிப்படக்கூடும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டுங்க. கண்டிப்பாக மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். ஏற்றம் மிகுந்த வாழ்க்கையும் கண்டிப்பாக உங்களால் வாழ முடியுங்க. துணிச்சலுடன் சில பணிகளை எதிர்கொண்டும் வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயங்களை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லதும் நடக்க கொடுங்க. வெற்றிக்கான சூழல் பரிபூர்ணமாக இருக்கின்றது. இன்பம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்ணின் சிநேகமும் தனக்கென நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூடுங்க. இன்று குடும்பத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்கள் நடைபெறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக் கொள்வது நல்லது. மனதில் உள்ள குறைகளை பேசி திருத்திக் கொள்வதே சிறப்பு. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகளும் இருக்கக்கூடும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். சுறுசுறுப்புடன் எழுந்திருக்க வேண்டும். எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பெண்ணில் சரியாக கூடுங்க. விருப்பம் இல்லாமல் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக நேர்வதற்கான சூழல் இருக்கின்றது. வீண் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று திருமண பாக்கியம் கைகூடும். மனசுக்கு பிடித்தவரை கூட கரம் பிடிக்க முடியுங்க. பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். பெண்கள் நெடுங்காலமாக நடக்காமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். அதேபோல் நெடுங்காலமாக சந்தான பாக்கியம் கிட்டாதவர்களுக்கு கண்டிப்பாக இறைவன் அருளால் குழந்தை வரம் கிடைக்க கொடுங்க. இன்று காதல் போன்ற விஷயங்களில் கண்டிப்பாக பொறுமை வேண்டுங்க. தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரியாகிவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக காதல் கைகூடி திருமணத்தில் முடியும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். நட்பாலும் நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருகின்ற தேர்விலும் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி வாகை சூடுவீர்கள். முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கிவிடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடும்.
நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்து விடக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணமும் வரக்கூடுங்க. என்ற தைரியத்தை வெளிப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவீர்கள். சுவாதி, எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. நேர்பட பேசுவீர்கள், நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். சிரித்த முகத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. சந்தோஷமான மனநிலை இன்றி ஏற்பட கொடுங்க. என்று மாற்று கருத்துள்ளவரிடம் கொஞ்சம் விலகி இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்குங்க. கண்டிப்பாக வெற்றியும் பெற முடியுங்க. விசாகம், இன்று மனதில் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நேர்மையான எண்ணங்களுக்கு நல்லது மட்டுமே கண்டிப்பாக நடக்குங்க. எதிலும் நீங்க பயப்பட வேண்டாம். மூட நம்பிக்கைகளில் துளி கூட நீங்க கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், என்று தயவு செய்து யார் மீதும் நீங்க கோபப்பட வேண்டாம். அடுத்தவரிடம் தயவு செய்து எந்த ஒரு உதவியும் கேட்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில இடங்களில் ரொம்ப ரொம்ப பார்த்து செல்ல வேண்டியிருக்கும், செய்ய வேண்டியிருக்கும். பாக்கிய விருத்தி ஏற்படுங்க. சாதுரியமான பேச்சும் வெளிப்படும். அனைவரையும் இன்று கவர்ந்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு முன்னேற்றமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய செல்வ நிலையம் இன்று சீராக உயருங்க. அரசாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். பல வகைகளில் மனைவி உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார். இன்று குறிக்கோளற்ற பயணங்கள், அதன் மூலம் அலைச்சல், உடல்நலக்கேடு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. மனதை மட்டும் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று தயவு செய்து நம்புங்கள். அது போலவே சாதிக்க முடியுங்க. எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் வீண் கவலைகள் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். அடுத்தவரை நம்பி எதையும் ஒப்படைப்பதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். மற்றவரை தயவு செய்து சந்தேக பார்வையிலும் கொண்டு வர வேண்டாம். பார்த்து பக்குவமாகவே இருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலனையே கொடுக்குங்க. பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான சில சூழல் ஏற்படக்கூடும். வாழ்க்கையை கண்டிப்பாக வளமாக்கிக் கொள்வீர்கள். என்று கண்டிப்பாக பெண்களுக்கு யோகமான நல்ல பலனும், திருமண முயற்சிகளில் வெற்றியும், மனசுக்கு பிடித்தவரை கரம் பிடிக்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு கூடிவிடும். காதல் போன்ற விஷயங்களில் விருச்சிகம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதல் கைகூடுமா கூடாதா என்று பயந்து கொண்டிருப்பீர்கள். கவலைப்படாதீர்கள். மனதை மட்டும் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். லட்சிய நோக்குடன் கல்வியை அமைத்துக் கொள்ள முடியும். உயர்கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவுமில்லை. சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்ற அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்தி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருக்க கொடுங்க. அனுஷம், தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். நல்ல நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாகக்கூடும். ருசியான உணவுகளை உண்டு மகிழ முடியும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. கேட்டை, முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இன்று நீங்க காணப்படுவீர்கள். ஏற்றம் மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றி விடுவீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. அது மட்டுமில்லை, பெருந்தன்மையுடன் இன்று நீங்க நடந்து கொள்ள முடியும். இந்த நாள் நீங்க அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்ற அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ஏற்றமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். தனவரவும் மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். என்ற மன மகிழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிலருக்கு புதிய பதவிகள், வாகனம், வசதி வாய்ப்புகள் என எல்லா விதத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். என்று தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய கொடுங்க. மிகவும் வேண்டியவரை பிரிய வேண்டியிருக்கும் பயணத்தின் காரணமாக.
உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உபரி பண வருமானம் வந்து கொண்டிருக்கும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாமல் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவரின் தேவைகளை இன்று பூர்த்தி செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். படாத பாடுபட்டு காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மனசுக்குள் ஒருவித நிம்மதி பிறக்கக்கூடும். என்று பெண்கள் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே எப்பொழுதும் மற்றவரிடம் பழகுங்கள். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் உங்களுக்கு நடைபெறக்கூடுங்க. அது மட்டுமில்லை, அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயரும் உருவாகக்கூடும். காதலை பொறுத்தவரை தனுசு ராசினியர்கள் கொஞ்சம் முயற்சிகளை குறைத்துக் கொள்ளுங்கள். காதலில் நீங்க வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. திருமண முயற்சிகளை இப்போதைக்கு வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிடுங்கள், கலந்து பேசிவிடுங்கள். அது போதும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். கண்டிப்பாக கல்வியில் உங்களால் சாதிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனோ தானமாக செயல்பட வேண்டாம். வருகின்ற தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழையுங்கள், வெற்றி பெற்று விடலாம். முக்கியமாக மாணவர்கள் மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இந்த நாள் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுக்க கொடுங்க. எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று நிம்மதியான உறக்கமும் ஏற்படக்கூடுங்க. பணிகளை விரைவாக முடித்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு செல்வபோக வாழ்க்கை ஏற்படக்கூடும். நிம்மதியான சூழல் ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். போராடும் என்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். அதிர்ஷ்டகரமான சில சூழல் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. உத்திராடம் இன்று குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைத்துவிடும். நல்லவரின் நட்பும் இன்று ஏற்பட்டுவிடும். காலை நேர செய்திகள் மகிழ்ச்சிக்கு மனம் சந்தோஷம் அடையக்கூடும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டமிட்ட சில பணிகள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்னல்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. சுகபோக வாழ்க்கையும் இன்று அமைந்துவிடக் கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். கோபமான பேச்சை மட்டும் முற்றிலும் விட பாருங்கள், அது போதுங்க. இந்த நாள் உங்களுக்கு தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசி நேயர்கள் தைரியமான முடிவுகள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைவான வாழ்க்கையும் அமைத்துக் கொடுக்கும். கண்டிப்பாக பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொண்டே இருங்கள். உங்களுக்கான நல்லது நடந்தேற கொடுங்க. நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. திட்டமிட்டு சில பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எல்லா விதத்திலும் ஏற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று இனிமையான மற்றும் சாதுரியமான பேச்சாற்றலும் காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய வல்லமையும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சுகத்தில் கண்டிப்பாக திருப்தி ஏற்படக்கூடுங்க. என்று கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கு காண்பது கொஞ்சம் சிரமம்தான். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. வீண் கவலைகள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத அலைச்சல் கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். எதையும் திட்டமிட்டு செய்வது நன்மையை கொடுக்குங்க. நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனம், சொத்து மற்றும் வாங்குவதற்கான சூழல் இருக்கும். வாகன யோகம் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. தேவையான பொருட்கள் இல்லத்திற்கு சேரக்கூடும். மகிழ்ச்சியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். காலை நேரம் மட்டும் கொஞ்சம் அலைச்சுடன் கூடிய மகிழ்ச்சி இருக்குங்க. எது எப்படியோ மகிழ்ச்சியாக இருந்தால் சரிதான். ஆர்வமுடன் சில பணிகளை எதிர்கொள்வீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று குழப்பங்கள் சரியாகும். பெண்கள் திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வெற்றியும் பெற முடியும். யோகமான நல்ல பலனையும் பெற முடியும். பெண்கள் இன்று எதிர்பாராத நல்ல விஷயங்களையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சூழலையும் அமைத்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வீர்கள்.
மாணவருக்கு புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லுங்க. பாடங்களில் உள்ள குழப்பங்கள் தெரிந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என் மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் பயப்படாதீர்கள். உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. திருவோணம். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். தாயின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. கவலைப்பட வேண்டாங்க. அவிட்டம். இன்று திடீர் மனமாற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை சரி செய்து இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். பொருளாதாரத்தை கண்டிப்பாக உயர்த்தி கொடுப்பீர்கள். சாதித்தும் காட்டுவீர்கள். நல்ல எண்ணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். நட்பால் நல்லது நடக்கும். பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றை நிற்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள் என்று குதூகலம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். திறமைகளால் எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று விடை கிடைத்துவிடும். இந்த நாள் உங்களுக்கு அவசர முடிவுகளும் அலட்சியமும் காட்டாமல் இருந்தால் போதுங்க. தங்களுடைய பொருட்களை மட்டும் கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. பயணங்களின் பொழுது ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகளுக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கடினம்தான். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். உறவுகளிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுங்க. கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டியும் இருக்குங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லதுங்க. கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பிடித்தமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் இன்றி நிம்மதியாக வாழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. பயப்பட வேண்டாம். கவலையும் பட வேண்டாம். காதல் கை கொடுமா கூடாதா என்று தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அடுத்தவரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. திட்டமிட்டு சில பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். உபரி பண வருமானத்திற்கும் வழி அமைத்துக் கொள்வீர்கள். என்று வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். சதயம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஓரளவு இன்று ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். உடைய பொருட்களை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போராட்டாத்தி. கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் மிகவும் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். குலதெய்வ வழிபாடும் இன்று மேற்கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிட கொடுங்க. மீனம். மீனம் ராசினியர்கள் இன்று புத்தி கூர்மையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடும். மனதை அமைதியுடனும் வைத்துக் கொள்வீர்கள். தெளிவுடனும் வைத்துக் கொள்வீர்கள். எதிலும் நேர்மையுடனும் இன்று செயல்படுவீர்கள். கவனமாக இருந்தால் மென்மேலும் உங்களால் முன்னேறி செல்ல முடியுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டால் இல்லத்தில் அமைதி நிலவக்கூடும். காரியங்கள் கைகூடுவதற்கு கடின உழைப்பும் தேவைப்படும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க.
கொடுத்த வாக்கை எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றவரின் பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பழகுங்கள். விருப்பம் இல்லாத இடமாற்றம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் கூட ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெரியவர்களின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். அவர்கள் சொல்கின்ற ஆலோசனையை கேட்டுக்கொள்ளக்கூடும். மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுத்து வெற்றி வகை சூட முடியுங்க. சிலருக்கு அரசியல் பதவிகள், புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்க கொடுங்க. எல்லா விதத்திலும் இறைவன் அருளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தனவரவு மன நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும். சில பணிகள் தாமதமாக நடந்தாலும் கண்டிப்பாக நல்ல விதத்தில் நடக்க கொடுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கூடுங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான சில சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் முழு முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி வகை சூட முடியுங்க. அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். பெண்கள் கோபமான பேச்சை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். இன்று காதலை பொறுத்தவரை மீன ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனைகளை சாதிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காதல் திருமணத்தில் போய் முடியும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் கல்விக்காக மட்டுமே தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களை இன்று கற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பெற்றோர் சொல்படி மட்டும் கேட்டு நடக்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி. இன்று வீண் வாக்குவாதங்களை குறைத்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மற்றொரு பிரச்சனைகளை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருப்பம் இல்லாத சில இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள், அது ரொம்ப முக்கியம். கடினமான காரியங்களை மிக எளிமையாக செய்து முடிப்பீர்கள். கடின உழைப்புக்கு நல்ல பலனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி. வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. நேர்பட பேசியவர்கள் நேர்மையை வெளிக்காட்டிக் கொள்வீர்கள். பணத்தை செலவு செய்யாமல் சேமிப்பாக மாற்ற வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதை தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். எந்த ஒரு பணியிலும் அலட்சியம் காட்டாமல் இருக்க வேண்டும். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கண்டிப்பாக பார்த்து நேக்காக நீங்க அணுக வேண்டும், பேச வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடைபட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. ரேவதி. அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நட்புடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். பிரச்சனைகள் எல்லாம் கையாண்டு வெற்றி வகை சூட முடியுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். வாகன மாற்றம் ஏற்படக்கூடும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இன்னல்கள் திறந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.